என்ன வேலை என்று மத்திய இணையமைச்சர் எல்முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். நெல்லையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்த மத்திய இணையமைச்சர் எல்முருகன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், 10 கோடி உறுப்பினர்களுடன் உலகத்திலேயே அதிகமான தொண்டர்களுடன் இருக்கும் ஒரே கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி உள்ளது என்றும், இந்தியா முழுவதும் இதுவரை 4.50 கோடி பேர் உறுப்பினர்களாக இணைந்துள்ளனர் என்றும் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், கோயில்களில் அரசுக்கு என்ன வேலை என்று கேள்வி எழுப்பியதோடு, கோவில்களை விட்டு அரசு வெளியேற வேண்டும் என்பதுதான் பாஜகவின் நிலைப்பாடு என்று தெரிவித்தார். இந்த நிகழ்வின் போது பாஜக சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன், மாவட்ட தலைவர் தயாசங்கர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நல்லப்பள்ளி அருகே மழை வேண்டி சுடுகாட்டில் ஒப்பாரி வைத்து கிராம மக்கள் நூதன வழிபாடு நடத்தினர். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே உள்ள மேல்குறிக்கல் கிராமத்தில் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் கிராமத்தினர் அதிகப்படியாக விவசாயத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் நிலக்கடலை சாகுபடி செய்து அறுவடை பணிகள் நடைபெற்று வருகிறது. ஆனால் விவசாய நிலம் வறண்டு கிடப்பதால் அறுவடை செய்ய முடியாத விவசாயிகள் டிராக்டர் மூலம் தண்ணீரை விலைக்கு வாங்கி வந்து நிலத்திற்கு பாய்ச்சும் நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக மேல்பூரிக்கல் கிராம பகுதியில் உள்ள பெண்கள் அருகிலுள்ள சுடுகாட்டில் ஒன்று கூடி ஒப்பாரி வைத்து மழை வேண்டி நூதன முறையில் வழிபாடு செய்தனர். இவ்வாறு செய்தால் கிராமத்திற்கு மழை வரும் என்பது கிராம மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. சோமங்கலம் அருகே செல்போனிற்கு வந்த குறுஞ்செய்தியில் உள்ள லிங்கை கிளிக் செய்ததும் நொடிப்பொழுதில் ரூபாய் 48,976 பறிபோன சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கலம் அருகே வரதராஜபுரத்தை சேர்ந்தவர் பாபு. இவர் சென்னை தாம்பரத்தில் ஸ்டுடியோ ஒன்றை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் தனது செல்போனுக்கு வந்த குறுஞ்செய்தி லிங்கை பாபு கிளிக் செய்தபோது அவரது வங்கிக் கணக்கிலிருந்து திடீரென ரூபாய் 48,976 பணம் பிடித்தம் செய்யப்பட்டுள்ளது. உடனடியாக சுதாரித்துக் கொண்ட பாபு செல்போனில் இன்டர்நெட் சேவையை துண்டித்ததால் வங்கிக் கணக்கில் இருந்த ரூபாய் 2 லட்சம் தப்பித்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த பாபு பின்னர் போலீசாரின் அறிவுறுத்தலின்படி சைபர் குற்றப்பிரிவில் புகார் அளித்தார். புகார் அளித்து 10 நாட்களை கடந்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று வேதனை தெரிவிக்கும் பாபு, வங்கி நிர்வாகம் இழந்த பணத்தை மீட்டுத் தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். பெண்ணாகரம் பேருந்து நிலையத்தில் நுழைவு வாயில் தூண் நிழற்குடை அமைப்பதற்கான பூமி பூஜை பணியின் போது திமுக பாமக இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் புதிய பேருந்து நிலையத்தில் நுழைவாயில் தூண்கள் மற்றும் பயணிகள் நிற்பதற்கான நிழற்குடை அமைப்பதற்கு பெண்ணாகரம் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 39.10 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த பணிகளுக்கான பூமி பூஜை போடுவதற்காக திமுகவினர் ஏற்பாடு செய்தனர். பாமக சட்டமன்ற உறுப்பினர் ஜி.கே. மணி தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து வழங்கிய பணிகளுக்கு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் பூமி பூஜை செய்ய வருவதாக தகவல் வெளியானதை அடுத்து பாமகவினர் பேருந்து நிலையத்திற்கு குவிந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் திமுகவினருக்கும் பாமகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்பொழுது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் இரு தரப்பினரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுவது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. பின்னர் அங்கிருந்து பாமகவினர் கலைந்து சென்றனர். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி கர்ப்பிணி பெண் உயிரிழந்து 1 மாதம் ஆகியும் தற்போது வரை உடற்கூறு ஆய்வறிக்கை வழங்காமல் அலங்கரிப்பதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள நடுக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த பாண்டி என்பவரது மனைவி ஜெயப்பிரியா கடந்த மாதம் 21ஆம் தேதி 2வது பிரசவத்திற்காக பெரியகுளம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அங்கு அறுவை சிகிச்சை மூலம் ஆண் குழந்தை பிறந்து குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்ட நிலையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட இடத்தில் இரத்த கசிவு ஏற்பட்டு உடல்நலம் பாதிக்கப்பட்டு தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட நிலையில் கடந்த மாதம் 26ஆம் தேதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த நிலையில் 1 மாதம் ஆகியும் உடற்கூறு ஆய்வறிக்கை வழங்காமல் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நிர்வாகமும் அரசு அதிகாரிகளும் அலைக்கழிப்பதாகவும் மருத்துவர்கள் செவிலியர்களின் அலட்சியத்தாலேயே உயிரிழப்பு நடந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள உயிரிழந்த பெண்ணின் கணவர் பாண்டி துரிதமாக உடற்கூறு ஆய்வறிக்கை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார்.
குலுங்கும் குறிஞ்சி மலர்களுக்கு இடையே கரடி கொன்று செல்லும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள எப்பநாடு கிராமத்தை சுற்றி அமைந்துள்ள உயரமான மலைத்தொடர்களில் 12 ஆண்டுக்கு ஒருமுறை பூக்கும் நீல குறிஞ்சி மலர்கள் லட்சக்கணக்கில் பூத்துள்ளது. இவற்றை காண்பதற்காக சுற்றுலா பயணிகள் மற்றும் தாவரவியல் துறை மாணவியர்கள் அப்பகுதிக்கு வர ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்த சூழலில் அப்பகுதியில் கரடியின் நடமாட்டம் காணப்படுவதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அங்கு செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். உதகை அருகே தாவரவியல் பூங்கா அருகே பராமரிப்பு இன்றி காணப்பட்ட பொது கழிப்பிடம் நமது எம்நாடு செய்தி எதிரொலியால் நகராட்சி ஊழியர்களால் தற்போது சீரமைக்கப்பட்டு வருகிறது. நீலகிரி மாவட்டம் உதகையில் உலக புகழ்பெற்ற அரசு தாவரவியல் பூங்கா உள்ளது. இங்குள்ள பொது கழிப்பிடம் போதிய பராமரிப்பின்றி காணப்படுவதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் சாலையோர வியாபாரிகள் கடும் அவதிப்பட்டுள்ளனர். இதுகுறித்து நமது எம்நாடு தொலைக்காட்சியில் கடந்த வியாழக்கிழமை செய்தி ஒளிபரப்பான நிலையில் இன்று நகராட்சி நிர்வாகம் சார்பில் பொது கழிப்பிடத்தை சீரமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதனால் சாலையோர வியாபாரிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி தெரிவித்து வருகின்றனர். அறந்தாங்கியில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள புதிய துணை சுகாதார நிலைய கட்டிடத்தினை அமைச்சர்கள் திறந்து வைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் ரூபாய் 35 லட்சம் செலவில் புதிய துணை சுகாதார நிலையம் கட்டப்பட்டுள்ளது. இதனை சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மற்றும் தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் சிவவி மெய்யநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு திறந்து வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா மற்றும் கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அறந்தாங்கி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்பட்டது. சேலம் மூக்கநேரியில் நடைபெற்று வரும் புனரமைப்பு பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் பிருந்தாதேவி நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். சேலம் ஏற்காடு மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள மிகப்பெரிய ஏரியான மூக்கநேரியில் ரூபாய் 23 கோடி மதிப்பீட்டில் புனரமைப்பு மற்றும் அழகுபடுத்தும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தூர்வாரும் பணிகள், தடுப்பணைகளின் உறுதித்தன்மையை மேம்படுத்துதல், ஏரியின் சுற்றுச்சுவரை வலுப்படுத்தி கல்படுத்தல் உள்ளிட்ட பணிகளை சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிருந்தாதேவி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன், மாநகராட்சி ஆணையாளர் ரஞ்சித் சிங், சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் ஆகியோர் உடன் இருந்தனர். அதிமுக ஆட்சி அமைந்ததுடன் அனைத்து ரேஷன் அட்டைகளுக்கும் ரூபாய் 2500 வழங்கப்படும் என ராஜபாளையத்தில் முன்னாள் அமைச்சர் KD ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மேற்கு மாவட்ட ராஜபாளையம் தெற்கு ஒன்றிய கழகம் சார்பில் சொக்கநாதன் புத்தூரில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் KD ராஜேந்திர பாலாஜி கூட்டத்தில் பேசியபோது, அதிமுக ஆட்சியில் தாமிரபரணி குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்பட்டு 2 நாட்களுக்கு ஒருமுறை குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டது. ஆனால் தற்போது நிர்வாக சீர்கேடுகள் காரணமாக 10 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். மேலும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் ராஜபாளையம் தொகுதியில் இருபாலர் பயிலும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தொடங்கப்படும் என்றும், இனம், மொழி, பொருளாதார பேதமின்றி அனைத்து ரேஷன் அட்டைகளுக்கும் ரூபாய் 2500 வழங்கப்படும் என்றும் கூறினார். பாமக நாடகம் போட்டுக் கொண்டிருக்கும் ஒரு டிராமா கம்பெனி என தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் மணி விமர்சனம் பேசியுள்ளார். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளான ஏரியூர், பெரும்பாலை, சின்னம்பள்ளி உள்ளிட்ட பகுதியில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்த தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் ராமணி பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், அக்டோபர் 4ஆம் தேதி ஒகேனக்கல் உபரி நீர் திட்டம் நிறைவேற்ற கோரி கடையடைப்பு போராட்டம் நடத்துவதாக பாமக கூறியிருந்த நிலையில் அதற்கு தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் மணி, பாமக ஒரு நாடகம் போட்டுக் கொண்டிருக்கும் டிராமா கம்பெனி என்றும், 4 MLA-க்களை வைத்துக் கொண்டு இந்த நாட்டை ஆள முடியுமா அல்லது அவர்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா என்று விமர்சனம் பேசினார். உபரி நீர் ஒரு திட்டத்தை அவங்க சொல்லி நாடகம் போடுறாங்க. அது டிராமா கம்பெனி, டிராமா தான் போட்டுட்டு இருக்காங்க. கடந்த காலத்தில் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறவர் எங்கள் கழகத் தலைவர் அன்றைக்கு முதலமைச்சராக இருக்கும்போது ஜப்பான் நாட்டிற்கு சென்று 2000 கோடிக்கு
கடன் பெற்று ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தினை கொண்டு வந்து தருமபுரி மாவட்ட மக்களுக்கு தான் தவித்த வாய்க்கு தண்ணீர் கொடுத்த ஒரே ஒரு தலைவர் இன்றைக்கு இருக்கிற எங்களுடைய கழக தலைவர். அதை தொடர்ந்து இன்றைக்கு மீண்டும் 2ஆம் கட்ட 2.0 என்ற திட்டத்தின் மூலம் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் வரையில் குடிநீரை கொண்டு செல்கின்ற ஒரு மகத்தான திட்டத்தினை கொண்டு வந்திருக்கின்ற எங்களுடைய கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஆர்.ஒ. தளபதியார் அவர்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் அவர்கள் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார்? அவரிடம் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் 4 பேர் சட்டமன்ற உறுப்பினரை இந்த நாட்டை ஆள முடியுமா? இல்லது அவரை நம்பி வாக்களிக்கின்றனர்? பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.